நம்பிக்கை இருந்தானா நமனையும் அஞ்சோம் அப்படின்னாரு. யமனை கூட நம்ம பயப்படலப்பா. அந்த நம்பிக்கை வரத்துக்கு, அந்த ஸ்ரத்தா வரத்துக்கு, ஃபெய்த் வரத்துக்கு தான் சத் சங்கம். ஆண்களை பார்க்குற போது தான் நமக்கு தெம்பு வரும். இல்லாட்டா உலகம் நம்ம மேலே அடிச்சுட்டு இருக்கிற வேவில் அதை முதல்ல எடுக்கிறது இந்த நம்பிக்கையை தான். துசங்கம் என்ன பண்ணுவோம், அடிக்கிற அலை மோதிரத்தில் நாம என்ன போறது, இழக்கிறது என்னதுன்னா நம்பிக்கை இழந்துடுவோம். தைரிய துருமத்வம்சினி அப்படின்னு ஒருத்தர். தைரியம்ங்கிற மரத்தை கடபுழக்கிண்டு போயிடும் இந்த சம்சாரங்கிற நதி அப்படின்னா. வேர்ல்டுல இன்வால்வ் ஆக ஆக தைரியம் போயிடும். நம்மளே சாதாரணமாக சொல்றது உண்டு, திருவண்ணாமலையிலும் வெளியில் போனால் வேற உலகம். என்னாக்கா எல்லாரும் ஏதோ பண்ண ஓடின்னு இருக்கா, ஏதோ சாதிக்கிறதுக்கு ஓடின்னு இருக்கா. அங்கே போனால் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் தைரியம் போயிடும். இங்கே வந்து தெருவில் 4 சாமியாரை பார்த்தா தைரியம் வந்துடும், இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டி பெருத்த அண்ணாமலைங்கிறது இல்லையா. இங்கே வந்தா அருணாச்சலேஸ்வரர் கொடுக்குற ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா, ரோட்டில் 4 பேர் படுத்துட்டு இருப்பானோ இல்லையோ, அதுவே சர்வமங்கலமான ஒரு திருஷ்யம். இங்கே போனாலும் இது இல்லாமல் பங்களா இல்லாமல் முடியாது, கார் இல்லாமல் முடியாது, அப்படி இல்லாமல் முடியாது, டென்ஷன் அடிச்சுட்டு இருக்கிற போது இங்கே அரக்காசு கையில் இல்லாமல் அரசன் போல வாழறவா இருக்கா. இங்கங்கே ஏதோ பிக்ஷை வாங்கிட்டு காத்தால ரமணாசிரமத்தில் நாராயண சேவை ராத்திரியான வேற எங்கேயோ கிடைக்கிறது, இங்கே ரோட்டில் படுத்துக்க வேண்டியது. அவளும் பாடுறா, அவளும் கதையை பேசுறா, அவளும் ஜோக்கு பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயா ஒரு லோகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஒரு தைரியம் வந்துடும். அது அந்த சத்சங்கத்தோட முக்கிய தைரியம். வேர்ல்டுல போய் இன்வால்வ் ஆகிறது அந்த தைரியம் சோஷிச்சு போயிடும், க்ஷீணிச்சு போயிடும். அதனால சத்சங்கத்தில் என்ன கிடைக்கிறது, தைரியம் தான் கிடைக்கிறது, ஸ்ரத்த கிடைக்கிறது.